இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயற்பியலில் அலகு 1 நிலை மின்னியலில் முக்கியமான தகவல் மட்டும் பார்க்க போகிறோம். மின்சாரம் என்பது முறைப்படுத்தப்பட்ட மின்னிலை என்று சொல்லியவர் யாருன்னா ஜார்ஜ் கார்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டளை நோக்கங்கள் இந்த அலகில் மாணவர்கள் அறிந்து கொள்வது மின்னியல் மற்றும் காந்தவியலின் வரலாற்று பின்னணி, நம் அன்றாட வாழ்வில் நிலை மின் விசையின் பங்கு, கூலும் விதி மற்றும் மேற்பொருந்துதல் தத்துவம், மின்புலம் அதன் கருத்துரு, பல்வேறு மின்துகள் கட்டமைப்புகளுக்கு மின்புலத்தை கணக்கிடுதல், நிலை மின்னழுத்தம் மற்றும் நிலை மின்னழுத்த ஆற்றல், மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புத்திறன், மின் இருமுனையின் மின்புலம் மற்றும் நிலை மின்னழுத்தம், மின்பாயம், காஸ் விதியும் அதன் பல்வேறு பயன்பாடுகளும், கடத்திகள் மற்றும் மின்காப்பு பொருட்களின் நிலைமின்னியல் பண்புகள், மின் முனைவாக்கம், தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள், மின்காப்பினால் மின்தேக்கியில் ஏற்படும் விளைவு, கடத்திகளில் மின் துகள்களின் பரவல் மற்றும் ஒளிவட்ட மின்னிறக்கம், வான்டிகிராஃப் மின் ஏற்றி செயல்படும் விதம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அலகில் 1வது மின்துகள் என்பது மின் தன்மை பெற்றுள்ள துகள் பார்ட்டிகள் ஆகும். அதாவது எலக்ட்ரான் ஆனது எதிர் மின்னூட்டம் கொண்ட ஒரு மின் துகள் ஆகும். புரோட்டான் ஒரு நேர்மின் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வதாக பார்த்தீங்கன்னா, பொருள் ஒன்று பெற்றுள்ள மின் தன்மை பண்பு ப்ராப்பர்ட்டி மற்றும் மின்தன்மையின் அளவு ஆகியவை மின்னூட்டம் என்ற சொல்லினால் குறிக்கப்படுகின்றன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளானது மின்தன்மை பெறும் நிகழ்வை ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க குறிப்பதற்கு மின்னேற்றம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த இதில் பாருங்க, வேறின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன, ஓரின மின் துகள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, இரு மின் துகள்களுக்கிடையே வெற்றிடத்தில் செயல்படும் விசையை விட அவை நீருக்குள் வைக்கப்படும் போது செயல்படும் விசை 1/80 பங்காக குறைந்துள்ளதை கவனிக்கவும். சாதாரண உப்பை NaCl, அதாவது சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, சாதாரண உப்பு நீரில் இடும்போது நீரின் அதிக மதிப்புடைய சார்பு விடுதிறனால் εr = 80 அது சோடியம் மற்றும் குளோரின் அயனிகளுக்கு இடையே நிலவும் நிலைமின் விசை குறைந்து விடுகிறது. இதனால் தான் நீர் ஒரு சிறந்த கரைப்பானாக உள்ளது. இப்போ மறுபடியும் ஒரு குறிப்பு கொடுத்துறாங்க, இரு மின் துகள்களை விட அதிக எண்ணிக்கையில் உள்ள மின் துகள் அமைப்புகளில் மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தாமல் கூலும் விதி முழுமை பெறாது. மேற்பொருந்துதல் தத்துவம் மற்றும் கூலும் விதி ஆகியவை நிலைமின்னியலின் அடிப்படை தத்துவங்கள் ஆகும். நிலைமின்னியலில் காணப்படும் அனைத்து நிகழ்வுகளையும் இவ்விரண்டு தத்துவங்கள் விளக்குகின்றன. ஆனால் இவ்விரண்டு தத்துவங்களையும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை தருவிக்க இயலாது. இப்போ மின்புலத்தை பற்றி கொடுத்துறாங்க பாருங்க, புள்ளி நேர்மின் துகளிலிருந்து ஆர வழியே வெளிநோக்கியவாறு மின்புல கோடுகள் அமைதல் அப்படிங்க. அடுத்தது, அதே புள்ளி எதிர்மின் துகளுக்கு ஆர வழியே உள்நோக்கியவாறு மின்புல கோடுகள் அமைதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்க, இரு மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்றை வெட்டி கொள்ள தேவையில்லை, ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ள தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துறாங்க, மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நுண்ணலை அடுப்பு, அதாவது மைக்ரோவேவ் ஓவன் செயல்படுகிறது. நாம் உண்ணும் உணவில் உள்ள நீர் மூலக்கூறுகள் நிலைத்த மின் இருமுனைகள் என்பதை அறிவோம். இவ்வடுப்பு உருவாக்கும் நுண்ணலைகள் அதாவது அலைவுறும் மின்காந்த புலங்களே ஆகும். ஆதலால் அவை நீர் மூலக்கூறுகளின் மீது திருப்பு விசையை செயல்படுத்துகின்றன. நீர் மூலக்கூறு ஒவ்வொன்றின் மீதும் திருப்பு விசை செயல்படுவதால் அவை மிக வேகமாக சுழற்றப்படுகின்றன. அதிலிருந்து வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாகும் வெப்பத்தினால் உணவு சூடாக்கப்படுகிறது. இப்போ குறிப்பு தரம். குறிப்பில் பார்த்தீங்கன்னா, மின்னூட்டம் பெற்ற, அதாவது பொருட்களின் இயக்கத்தை விளக்குவதற்கு புலம் என்கின்ற கருத்தாக்கத்தை பயன்படுத்துவதை விட மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த ஆற்றல் என்கின்ற கருத்தாக்கத்தை பயன்படுத்துவது எளிமையானது. இப்போ குறிப்பில் மின் இருமுனையின் மின்னழுத்தம் 1/r² என்றவாறு குறைகின்றது. அதே சமயம் புள்ளி மின் துகளின் மின்னழுத்தம் 1/r என்றவாறு குறைகின்றது.
எனவே ஒரு புள்ளி மின்துகளை விட மின் இருமுனையின் மின்னழுத்தம் வேகமாக குறைகின்றது. ஏனென்றால் மின் இருமுனையிலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது நேர் மற்றும் எதிர் மின்துகள்களின் விளைவுகள் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம குறிப்பு பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட ஒரு மின்துகள் நிலையமைப்பானது கோளக, உருளை அல்லது சமதள சமச்சீர் தன்மை கொண்டிருக்கும் போது அத்தகைய மின்துகள் அமைப்புகளின் மின்புலத்தை எளிதில் கண்டறிய காஸ் விதி ஒரு சிறந்த வழிமுறையாகும். அத்தகைய சமச்சீர் தன்மை அடையாத நிலையில் நேரடியான வழிமுறையே, அதாவது கூலும் விதியும் நுண்கணிதமும் பின்பற்ற வேண்டும். எடுத்துக்காட்டாக மின் இருமுனையின் மின்புலத்தை கண்டறிய காஸ் விதியை பயன்படுத்துவது கடினம், ஏனெனில் அதற்கு மேலே குறிப்பிட்ட எந்த ஒரு சமச்சீர் தன்மையும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் அற்ற எரிபொருள் ப்ளஸ் மின்னூட்டம் பெற்ற எரிபொருள் அப்படிங்கிறது 2 இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பறக்கும் நேரம் T பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் அற்ற எரிபொருள் 2V0 sin θ/g. அதே வந்து பார்த்தீங்கன்னா பெரும உயரம் H மேக்சிமம் எவ்வளோனா V0² sin θ/2g அப்படிங்கிறது இருக்கும். அதே கிடைத்தல, அதாவது நெடுக்கம் R அப்படின்னா V0² sin 2θ/g. அந்த 2 அப்படிங்கிற அந்த நம்பர் மட்டும் அங்கங்கே மாறுது, ஸ்கொயருங்கிறது இடையில் வருது, பார்த்துக்கோங்க தெளிவாக. அடுத்தது ப்ளஸ் Q மின்னூட்டம் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் நேரம் Tயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2V0 sin θ/g ப்ளஸ் QE/m அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஜிங்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா QE/m அப்படிங்கிறது மட்டும் தான் சேருது. அதுதான் இதோடைய டிஃப்ரென்சேஷன் பாருங்கள். பெரும உயரம் H மேக்ஸிமம் பாருங்கள் V² sin θ/2 அதுக்கப்புறமா 2 × G ப்ளஸ் QE/m சரிங்களா. அதே மாதிரி கிடைத்தல நெடுக்கம் R வந்து பார்த்தீங்கன்னா V0² sin 2θ அது பார்த்தீங்கன்னா G ப்ளஸ் QE/m. ஸோ இவ்வளோதான். இது வந்து இந்த மின்னூட்டம் அற்ற எரிபொருள், மின்னூட்டம் பெற்ற எரிபொருள் வந்து பறக்கும் நேரம், அதிகபட்ச உயரம், கிடைத்தளம் வந்து எந்த கண்டிஷனில் அடையுதுங்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இதெல்லாம். இப்போ அட்டவணை 1.1ல் மின்காப்பு வலிமை பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருட்கள் வந்து மின்காப்பு வலிமை இருக்குதுன்னு பார்க்கலாம். மின்காப்பு வலிமையோட அலகு பார்த்தீங்கன்னா Vm⁻⁻1. அதில் மிக குறைந்த மின்காப்பு வலிமை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று 3 × 10⁻⁶. ஸோ இந்த மின்காப்பு வலிமைங்கிறது வந்து 10⁻⁶ தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க கால்குலேஷனில். அப்போ காற்றுக்கு வந்து 3 × 10⁻⁶. மிக அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா, சரிங்களா. மைக்கா வந்து 100 × 10⁻⁶ அல்லது 10⁸ சொல்லலாம், சரிங்களா. 10⁸. ஸோ இந்த மைக்கா, டெப்லான் இது ரெண்டுமே வந்து கேட்க வைப்பது. மைக்கா அவங்க வந்து 10⁸. டெப்லான் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10⁸ அப்படின்னு வரலாம், இல்லை 60 × 10⁸ வரலாம். காகிதம் பாருங்கள் 16 × 10⁸. பைரெக்ஸ் கண்ணாடி 14 × 10⁸. ஸோ இவ்வளோ தான் இது. இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துறாங்க. மின் தேக்கின்னு கொடுத்துறாங்க. சில சமயங்களில் மின் இணைப்பை கொடுத்தாலும் கூரை விசிறி, அதாவது சீலிங் ஃபேன் இயங்க மறுப்பதை பார்த்திருப்போம். ஆனால் அதன் இறக்கையை சற்று சுழற்றிய பின் விசிறி இயல்பாக சுற்றுவதை அறிவோம். ஏன்? ஒரு பொருளை சுழல செய்ய அதன் மீது திருப்பு விசை செலுத்தப்பட வேண்டும். கூரை விசிறியில் இந்த தொடக்க திருப்பு விசையை அளிப்பதற்கு மின்தேக்கி பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது கண்டென்சர் சொல்லுவாங்க. அதை கண்டென்சர் என்ற பெயரில் அறியப்படும் மின்தேக்கி பழுதடைந்து விட்டால் தேவைப்படும் தொடக்க திருப்பு விசையை அதனால் அளிக்க இயலாது. இப்போ அந்த மின்தேக்கி எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு கொடுத்துறாங்க பாருங்கள். 1வது ஒளிப்பட கருவியில் தெரிப்பு மின்தேக்கி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டயக்ராமில். 2வது பாருங்கள், இதய உதறல் நீக்கி ஆர்ட் டிஃப்ளமேட்டர் அப்படி அதில் வந்து இந்த மின்தேக்கி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துறாங்க. கணினி விசை பலகையில் உள்ள பட்டன்கள் கீஸ் வந்து மின்காப்புடன் கூடிய மின்தேக்கிகளால் ஆனவை. படம் படிக்கிறமான பட்டன், நகரக்கூடிய தட்டு, நிலையான தட்டு, அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மின்கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. பட்டனை அழுத்தும் போது தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவு குறைவதால் மின்தேக்கு திறன் அதிகரிக்கிறது. இதனால் தூண்டப்படும் எலக்ட்ரானிய சுற்றுக்களால்
எந்த பட்டன் அழுத்தப்பட்டது என்ற தகவல் கணினியை அடைகிறது. இப்போ அட்டவணை 1.2ல் மின்தேக்கிகளில் மின்காப்புகளின் விளைவுன்னு கொடுத்துறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மின்காப்பு புகுத்தப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னு காட்டுகிறாங்க. ஸோ மின்னூட்டம் Q, மின்னழுத்த வேறுபாடு V, மின்புலம், மின்தேக்குத்திறன், ஆற்றல் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து மின்கலனின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருந்தால் மின்கலனில் வந்து இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் Q வந்து மாறிலியாகும். மின்னழுத்த வேறுபாடு வந்து குறையும். மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கோ அதே தான் வந்து மின்புலமாகவும் இருக்கும். அதனால் மின்னழுத்த வேறுபாடு வந்து V வந்து குறையும். மின்புலம் Eங்கிறது வந்து குறையும். மின்தேக்கு திறன் வந்து C வந்து உயரும். அதே வந்து ஆற்றல் பார்த்தீங்கன்னா குறையும். சரிங்களா? எல்லாமே குறைஞ்சா அதே மாதிரி அதில் வந்து ஆற்றல் வந்து குறையும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா மின்கலன் இணைக்கப்பட்டு இருத்தல் அப்படின்னா மின்னூட்டம் வந்து உயரும். ஆனால் மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது வந்து மாறாது. அது மட்டும் இல்லாமல் மின்புலம் ஈங்கிறது வந்து மாறிலியாகும். ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு மின்புலம் ஒரே மாதிரி, அப்போ மாறிலியாகும். மின்தேக்குத்திறன் C அது வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும்போது ஆஃபில் இருக்கும்போது உயரும். அதே மின்கலன் வந்து இணைக்கப்பட்டிருந்தால் ஆற்றல் வந்து உயரும். ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ வந்து பாட சுருக்கம் கொடுத்துறாங்க. ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்றை விளக்கும், வேறின மின்துகள்கள் ஒன்றை ஒன்றை கவரும். பிரபஞ்சத்தின் மொத்த மின்னூட்ட மதிப்பு மாறாதது. மின்னூட்டம் குவாண்டமாக்கல் தன்மையை உடையது. அதாவது ஒரு பொருளின் மொத்த மின்னூட்டம் Q = NE. இங்கு N = 0லிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மற்றும் E என்பது எலக்ட்ரானின் மின்னூட்டம் அப்படின்னு கொடுத்துறாங்க. அடுத்தது கூலும் விதியின் வெக்டர் வடிவம் F = 1/4πε0 Q1 Q2 R² R cap. R cap என்பது Q1 மற்றும் Q2வை இணைக்கும் கோட்டின் திசையில் செயல்படும் ஓரலகு வெக்டர். மின் துகள்களின் தொடர் பரவல்களுக்கு தொகையிடல் முறைகளை பயன்படுத்தலாம். நிலைமின் விசைகள் மேற்பொருந்துதல் தத்துவத்திற்கு உட்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மின்துகளிலிருந்து R தொலைவில் உள்ள புள்ளியில் மின்புலமானது E = 1/4πε0 Q/R² R cap. மின்புல கோடுகள் நேர்மின் துகள்களிலிருந்து தொடங்கி எதிர்மின் துகள்களிலோ அல்லது முடிவிலா தொலைவிலோ முடிவடையும். அடுத்து மின் இருமுனையில் அதன் அச்சுக்கோட்டில் உள்ள புள்ளிகளில் ஏற்படும் மின்புலம். சரிங்களா? அச்சுக்கோடு வேற, நடுவரை கோடு வேற. இப்போ அச்சுக்கோட்டில் பார்த்தீங்கன்னா E total = 1/4πε0 2p/R3. அதே பாருங்கன்னா மின் இருமுனையால் நடுவரை கோட்டில் உள்ள புள்ளிகளில் ஏற்படும் மின்புலம். ஸோ அதில் அந்த 2p எடுத்துகிட்டு -p அப்படிங்கிறத சேர்த்தனா இது கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது E total = -1/4πε0 p/R3. அடுத்து சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை τ = p/E. அடுத்தது புள்ளி மின்துகளிலிருந்து R தொலைவில் நிலை மின்னழுத்தம் V = 1/4πε0 Q/R. அடுத்து மின் இருமுனையால் ஏற்படும் நிலை மின்னழுத்தம் V = 1/4πε0 p.R cap R². அடுத்தது சம மின்னழுத்த பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் நிலை மின்னழுத்தம் சமமாகும். மின்புலத்திற்கும் நிலை மின்னழுத்தத்திற்கும் இடையேயான தொடர்பு E = -∂V/∂x I cap +∂V/∂y J cap +∂V/∂z K cap அப்படிங்கிறது தான். அடுத்தது மின் துகள்களினால் ஆன அமைப்பின் நிலை மின்னழுத்த ஆற்றலானது மின் துகள்களை அவ்வடிவமைப்பில் நிலைநிறுத்துவதற்கு செய்யப்படும் வேலைக்கு சமமாகும். அடுத்து சீரான மின்புலத்தில் உள்ள மின் இருமுனை அமைப்பில் தேக்கி வைக்கப்படும் நிலை மின்னழுத்த ஆற்றல் U = -p.E. அதே ஒரு மூடிய பரப்பின் வழியே செல்லும் மொத்த மின்பாயம் πE = Q/ε0. இங்கே Q என்பது மூடிய பரப்பினுள் உள்ள மின்துகள்களின் நிகர மின்னோட்டம் ஆகும். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா கம்பியினால் ஏற்படும் மின்புலம் E = 1/4πε0
2 pi epsilon naught lambda divided by r into r cap. அடுத்து மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலம் E vector is equal to sigma divided by 2 epsilon naught n cap. சமதளத்திற்கு செங்குத்தாக அமையும் போது மட்டும் இந்த ஃபார்முலா. சரிங்களா? அடுத்தது மின்னூட்டம் பெற்ற கோளக கூட்டின் உட்புறம் மின்புலம் சுழி வெளிப்புள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா E vector is equal to Q divided by 4 pi epsilon naught r square into r cap. ஒரு கடத்தியின் உட்புற மின்புலம் சுழியாகவும் அதன் புறப்பகுதியில் மின்புலமானது கடத்தியின் பரப்பிற்கு செங்குத்தாகவும் எண் மதிப்பு E equal to sigma divided by epsilon naught கொண்டதாகவும் இருக்கும். கடத்தியின் பரப்பின் மீதுள்ள அனைத்து புள்ளிகளிலும் மின்னழுத்தம் சமமாகும். மின்தூண்டல் முறையை பயன்படுத்தி கடத்தியை மின்னேற்றம் செய்யலாம். மின்காப்பு அல்லது மின் கடத்தா பொருட்களில் கட்டுரா எலக்ட்ரான்கள் கிடையாது. ஆனால் மின்புலத்தில் அவை வைக்கப்படும் போது மின் முனைவாக்கம் அடைகின்றன. அடுத்தது மின்தேக்குத்திறன் C equal to Q divided by V. இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்குத்திறன் C equal to epsilon naught A divided by D. மின்தேக்கி ஒன்றில் சேமித்து வைக்கப்படும் நிலை மின்னழுத்த U equal to 1/2 CV ஸ்கொயர். மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் உள்ளபோது தொகுபையின் மின்தேக்கு திறனானது தனித்தனி மின்தேக்கு திறன்களின் கூடுதலுக்கு சமமாகும். மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் உள்ளபோது தொகுபையின் மின்தேக்கு திறனின் தலைகீழ் மதிப்பு தனித்தனி மின்தேக்கு திறன்களின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். ஒரு கடத்தியில் மின்துகள்களின் பரவலானது கடத்தியின் வடிவத்தை பொறுத்தது. கடத்தியின் கூர்முனைகளில் மின்னூட்ட பரப்படர்த்தி அதிகமாகும். இத்தத்துவம் மின்னல் கடத்திகளில் பயன்படுகிறது. பெரிய அளவிலான மின்னழுத்த வேறுபாடுகளை உருவாக்க, அதாவது தோராயமாக 10⁻7 வோல்ட்டை உருவாக்க வாண்டிகிராஃப் இயற்றி பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த கருத்து வரைபடம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நிலைமின்னியல். ஸோ இந்த நிலைமின்னியல் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுறாங்க. புள்ளி மின் துகள்னு கொடுத்துறாங்க, கூலும் விதி, மின் இருமுனைன்னு கொடுத்துறாங்க. இந்த கூலும் விதி பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து மின்புலம், இன்னொன்று வந்து மின்னழுத்தம். ஸோ அந்த மின்புலம் பார்த்தீங்கன்னா மின்பாயம் காஸ் வீதி அப்படின்னு வருது. அதே மின்னழுத்தம் பார்த்தீங்கன்னா மின்னழுத்த ஆற்றல் கடத்திகள். ஸோ இந்த காஸ் வீதி வந்து பார்த்தீங்கன்னா கடத்திகள் வரைக்கும் போகுது. ஸோ அந்த கடத்திகள் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் இயற்றின்னு பிரிஞ்சிருக்கு, இன்னொன்று வந்து மின்தேக்கிகள் பிரிஞ்சிருக்கு. அந்த மின்தேக்கிகள் பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா மின்காப்புடன் மின்காப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ 1வது சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துறாங்க. ஸோ 1வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் கொஞ்சம் ஜூமில் பார்க்கலாம். 1வது -Q மின்னூட்ட மதிப்புள்ள இரு புள்ளி மின் துகள்கள் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், படத்தில் உள்ள காட்டியிருக்காங்க. -Q இவற்றுக்கு நடுவில் P என்ற புள்ளியில் +Q மதிப்புள்ள 3வது மின் துகள் வைக்கப்படுகிறது. Pயிலிருந்து அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ள திசைகளில் சிறிய தொலைவுக்கு +Q மின்துகள் நகர்த்தப்பட்டால் எந்த திசை அல்லது திசைகளில் இடப்பெயர்ச்சியை பொறுத்து +Q ஆனது சமநிலையில் இருக்கும். ஸோ அந்த B1 B2ங்கிறத நோக்கி நம்ம நகர்த்தினா மட்டும் அது சமநிலையில் இருக்கும். இதுக்கான விடை ஆப்ஷன் B. B1 மற்றும் B2, அந்த B1 B2ல நகர்த்தினா தான் சமநிலையில் இருக்கும். 2வது பின்வரும் மின் துகள் நிலை அமைப்புகளில் எது சீரான மின்புலத்தை உருவாக்கும்? அதாவது இதுக்கான விடை ஆப்ஷன் C. அதாவது சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா சமதளம். சரிங்களா? அடுத்தது 3வது பாருங்க. பின்வரும் மின்புல கோடுகளின் வடிவமைப்பிலிருந்து இம்மின்துகள்களின் மின்னூட்ட விகிதம் Q1 / Q2 என்னன்னு கேட்டுறாங்க. ஸோ இப்போ Q1னா Q1 நோக்கி எத்தனை கோடுகள் வந்துருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கோடுகள் வந்திருக்கும். சரிங்களா? 11 கோடுகள் வந்திருக்கும். அது மாதிரி Q1 Q2ல வந்து எத்தனை கோடுகள் வந்திருக்கு வெளியே போயிருக்குன்னு பார்க்கணும். மொத்தமாக வந்து இதில் வந்து 25 கோடுகள் இருக்குது. ஆனால் Q1 நோக்கி வந்த கோடுகள் எத்தனைனா 11. அப்போ Q1 வந்து 11, Q2ங்கிறது வந்து Q2லேருந்து வெளியே போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடுகள் வெளியே போயிருக்கும். ஸோ அப்போ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் D, 11/25. அடுத்தது 4வது பாருங்கள். இப்போ 4வது கேள்வி பாருங்கள்.
2 × 10⁵ நியூட்டன் கூலும் -1 மதிப்புள்ள மின்புலத்தில் 30 டிகிரி ஒருங்கமைந்த கோணத்தில் மின் இருமுனை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது செயல்படும் திருப்பு விசையின் மதிப்பு 8 நியூட்டன் மீட்டர். மின் இருமுனையின் நீளம் 1 சென்டிமீட்டர் எனில் அதில் உள்ள ஒரு மின்துகளின் மின்னூட்ட எண் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 4வதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 4வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆப்ஷன் வந்து பி 8 மைக்ரோ கூலும் தான் இதுக்கு சரியான விடை. 5வது, மின்துகள்களை உள்ளடக்கிய 4 காஸின் பரப்புகள் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு காஸின் பரப்பையும் கடக்கும் மின்பாய மதிப்புகளின் தரவரிசையில் எழுதுகன்னு சொல்லுங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கான விடை வந்து ஃபஸ்ட்டு விடை பார்த்துக்கோங்க, டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ டிசிபிஏ. ஏல பார்த்தீங்கன்னா டோட்டலாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 கியூ கிடைக்குது, ஆனால் பரப்பு வந்து அதிகமாக இருக்குது. பியில் பாருங்கள் 2 கியூ இருக்குது ப்ளஸ்ஸு. அதே சி பார்த்தீங்கன்னா 1 கியூ ப்ளஸ் இருக்குது, டியில் வந்து -கியூ இருக்குது. ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ டி சி பி ஏ. அடுத்தது 6வது, நீருக்குள் வைக்கப்பட்டுள்ள மூடிய பரப்பின் மொத்த மின்பாய மதிப்புன்னு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டயக்ராம் பாருங்கள். அதாவது +Q -Q சேர்ந்து 2 கியூ மட்டும் தான் இருக்குது. ஸோ Q / 40 ε0, அதாவது ஆப்ஷன் பி Q / 40 ε0 அப்படிங்கிற மதிப்பு தான் கிடைக்குது. அடுத்து 7வது பாருங்கள், Q1 மற்றும் Q2 ஆகிய நேர்மின்னோட்ட அளவு கொண்ட ஒரே மாதிரியான மின்கடத்து பந்துகளின் மையங்கள் R இடைவெளியில் பிரிக்கப்பட்டு உள்ளன. அவற்றை ஒன்றுடன் ஒன்று தொட செய்துவிட்டு பின்னர் அதே இடைவெளியில் பிரித்து வைக்கப்படுகின்றன எனில் அவற்றுக்கு இடையேயான விசை வந்து ஆப்ஷன் சி பாருங்க, முன்பை விட அதிகமாக இருக்கும். 8வது, பின்வரும் மின்துகள் அமைப்புகளின் நிலை மின்னழுத்த ஆற்றல்களை இறங்க வரிசையில் எழுதணும் சார். ஸோ இறங்க வரிசையில் எழுதணுமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா +Q -Q அப்படி இருந்துச்சுன்னா அதில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆரோட மதிப்பு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அதாவது இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், +Q -Q அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலி அதை வந்து அதாவது அந்த -Qக்கும் R-க்கும் அந்த -Qக்கும் R-க்கும் நம்ம அடிச்சிடணும் 1 ஆக்சுவலி 1. அதே வந்து இங்கே டியில் பாருங்கள் 2R - 2Q இது 2 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதாவது 1வது 4வது ஏவும் டியும் வந்து சமமாக இருக்கும். அதாவது 1 = 4. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 = 4. ஸோ 2வது பாருங்கள் மைனஸ் இருந்துச்சுன்னா கூட்டிக்கோங்க, அப்போ 2. அடுத்தது -Q -2Qனா +-3Q கிடைக்கும். அப்போ 2வது வந்து அது அடுத்ததாக வரும், 3வது அதே மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 = 4. ஸோ <2 <3 அதாவது இறங்க வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. 9வது, வெளிப்பரப்பின் ஒரு பகுதியில் மின்புலம் E = 10xi நிலவுகிறது. மின்னழுத்த வேறுபாடு V = V0 - VA எனில் இங்கு V0 என்பது ஆதிப்புள்ளியில் மின்னழுத்தம் சொல்லியிருக்காங்க. x = 2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைவில் உள்ள மின்னழுத்தம் VA = ஆப்ஷன் சி பாருங்க +20 வோல்ட் அப்படிங்கிறதா சரியான விடை. 10வது பாருங்க, ஆரமுடைய மின்கடத்து பொருளாலான மெல்லிய கோளக கூட்டின் பரப்பில் Q மின்னூட்ட அளவுள்ள மின்துகள்கள் சீராக பரவியுள்ளன எனில் அதனால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான சரியான வரைபடம் எது? ஆப்ஷன் இதுக்கான விடை இந்த ஆப்ஷன் பி பாருங்க, VR இருக்கு. ஸோ கேபிட்டல் ஆர்னு கொடுத்துறாங்க, ஸ்மால் ஆர்னு கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் அந்த விடை. அதாவது ஃபஸ்ட்டு இது கிராஜுவலாக கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு அதுமா வந்து டவுன் ஆகுது. அடுத்தது பாருங்க 14, ஏ மற்றும் பி ஆகிய இரு புள்ளிகள் முறையே 7 வோல்ட் மற்றும் -4 வோல்ட் மின்னழுத்தத்தில் வைக்கப்பட்ட உள்ளன எனில் ஏயிலிருந்து பிக்கு 50 எலக்ட்ரான்களை நகர்த்த செய்யப்படும் வேலை. ஸோ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ 8.80 × 10⁻⁻17 ஜூல். அடுத்தது 12வது, ஒரு மின்தேக்கிக்கு அளிக்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு வியிலிருந்து 2V ஆக அதிகரிக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றில் சரியான முடிவினை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் சி மாறாமல் இருக்கும், Q 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துறாங்க. 13வது, இணைத்தட்டு மின்தேக்கி 1 V மின்னழுத்த வேறுபாட்டில் Q அளவு மின்னூட்டம் கொண்ட மின்துகள்களை சேமிக்கிறது. தட்டுகளின் பரப்பளவும் தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவும் 2 மடங்கானால் பின்வருவனவற்றில் எந்த அளவு மாறுபடும் அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆற்றல் அடர்த்தி மட்டும் மாறுபடும்.
14வது 3 மின்தேக்கிகள் படத்தில் உள்ளவாறு முக்கோண வடிவ அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் சி ஆகிய புள்ளிகளுக்கிடையே உள்ள இணைமாற்று மின்தேக்கு திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே 2 மைக்ரோ ஃபாரட் 2 மைக்ரோ ஃபாரட் இருக்குது. ஆனால் ஏசிக்கு இடையில் 1 மைக்ரோ ஃபாரட் தான் இருக்குது. ஸோ இதுக்கான விடை இந்த ஆப்ஷன் பி 2 மைக்ரோ ஃபாரட் போட்டால் அது வந்து இணையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 15வது 1 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு உலோக கோளங்களுக்கு முறையே -1 × 10⁻2 கூலும் மற்றும் 5 × 10⁻2 கூலும் அளவு மின்னூட்டங்கள் கொண்ட மின்துகள்கள் அளிக்கப்படுகின்றன. இவ்விரு கோளங்களும் ஒரு மின் கடத்து கம்பியினால் இணைக்கப்பட்டால் பெரிய கோளத்தில் இறுதியாக இருக்கும் மின்னூட்ட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாருங்க, அதாவது Q2 அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ Q2 = கேபிட்டல் Q × R2 / R1 + R2. இந்த Q அப்படிங்கிறது வந்து Q1 + Q2. இந்த Qங்கிறது வந்து Q1 + Q2க்கு சமம். ஸோ இதில் நீங்கள் பிரதிட்டிங்கன்னா ஆன்சர் ஏ 3 × 10⁻2 கூலும் அப்படிங்கிற அந்த மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகளில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2வது பாருங்கள், மனித உடலில் உள்ள மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10⁻28 அப்படின்னு கொடுத்துறாங்க. 10⁻28ங்கிறது வந்து மனித உடலில் இருக்கிற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகளை வந்து 2வதுக்கு அப்புறம் 9வது கணக்கு போங்க. 9வது கணக்கில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 9வது கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அந்த வண்டி ஆன் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து ஸ்பார்க் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்பார்க்கோடைய இடைவெளியே நம்ம அதிகரித்தா மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்குமா குறையுமா மாறாமல் இருக்குமான்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த ஸ்பார்க்கோட அந்த இடைவெளியை நம்ம அதிகரித்தோம்னா மின்னழுத்த வேறுபாடு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற இந்த தகவல் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு தேவையானது. அது வந்து ஸ்பார்க்கோட இடைவெளி இருக்கும், அது அதிகரித்தா மின்னழுத்த வேறுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும். அவ்வளோதான். அடுத்தது வந்து 11வது இதில் பாருங்கள். 11வது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பக்க இணைப்பு தொடர் இணைப்பு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1வதுக்கு பாருங்கள், 1வதுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துறாங்க பாருங்கள். 2/3C0 அப்படிங்கிறத இதுக்கு சரியான விடை. அடுத்து பியில் இமேஜை பார்த்துக்கோங்க. பி இமேஜுக்கு ஆன்சர் வந்து C0 அப்படிங்கிறத இதுக்கு சரியான விடையும். அதே பாருங்கள், சியோட ஆன்சர் சிக்கு வந்து ஆன்சர் பாருங்கள், வெறும் C0 மட்டும் தான் இருக்குது. அதாவது 3C0 தான் இருக்குது. அதோட ஆன்சர் 3C0. ஸோ இப்போ டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா RS அப்படிங்கிற அந்த குறுக்கிய கணக்கிட்டோம். நம்ம டோட்டலாக நம்ம அந்த RS கணக்கிட்டோம்னா என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, RSக்கு PQ இது தனித்தனியாக நம்ம கணக்கிட்டோம். சரிங்களா? அப்படி நம்ம கணக்கிட்டோம்னா அது ஃபார்முலா பாருங்கள், C1 C2 C3 + C2 C3 C4 + C1 C2 C4 + C1 C3 C4 / C1 + C2 × C3 + C4 அப்படிங்கிறது அது அந்த RSக்கு இடையிலே இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா PQக்கு வந்து C1 C2 C3 + C2 C3 C4 + C1 C2 C4 + C1 C3 C4ன்னு இருக்குது / C1 + C3 C2 + C4 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ PQ குறுக்கே இருக்கக்கூடியது, அதாவது ஆப்ஷன் ஈயில் வந்து PQக்கு குறுக்கே இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 2C0 அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த PQக்கு இடையே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எந்த இதுவும் நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் இந்தந்த புக்கில் இருக்கிற ரெஃபரல் பண்ணிக்கோங்க.